வணக்க மக்களே, நான் விஜயதரன். சந்தோஷமான செய்தி. இன்று காலை 10 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்களுடைய அன்பு அண்ணா தளபதி விஜயண்ணா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு. உத்தியபூர்வமாக பதவியேற்றிருக்காரு. இன்றிலிருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்களுடைய அண்ணா தளபதி விஜயண்ணா செயற்படுவார். மிக்க மிக மகிழ்ச்சி. சின்ன வயசுலேருந்து அவருடைய படங்களை பார்த்து நேசிச்சிருக்கிறோம். நிச்சயமாக அவருடைய உச்சம், அதாவது அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்ட எங்களுக்கு அதுக்கு பிறகு அவர் சூப்பர் ஸ்டார், அந்த உச்ச நடிகராக வந்த பிறகு தளபதி விஜயனா இப்போ முதலமைச்சராக இருக்காரு. அதெல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு ரசிகனும் விரும்பினான்னு சொல்லி ஒரு ரசிகனுடைய மனப்பாங்கிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் அவர் வளர்ந்து வரும் பொழுது வளர்ந்த நடிகர்களால இல்ல அதிகார அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவர்களால தளபதி விஜயண்ணாவை மட்டப்படுத்தினார்கள், சிறுமப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாம அவருடைய படங்கள் ஒவ்வொரு வெளியீடுலையும் மிகப்பெரிய இடைஞ்சல் கொடுத்தார்கள். உங்களை எல்லாருக்குமே தெரியும், திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறுபான்மை இனத்திலிருந்து வந்த ஒரு முதலமைச்சர் என்று தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்காரு. நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான விடயம். ஆனாலும் தளபதி விஜயனா இந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் போட்ட உழைப்புன்றது சொல்ல முடியாத ஒரு உழைப்பு. நிச்சயமாக இந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு, அதாவது இந்த தேர்தல் நடைபெற்று இந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு இந்த 4 நாட்களாக அவர் பட்ட பாடு எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். கிட்டத்தட்ட 27 வருடத்துக்கு மேல அவருடைய வாழ்க்கை, அதாவது அவருடைய சினிமா கரியர்லேருந்து இப்போ முதலமைச்சராக இருக்காரு. தமிழ்நாட்டின் உச்சம் அடைஞ்சிருக்காரு, அப்படித்தான் சொல்லலாம். தமிழ்நாட்டின் உச்ச அதிகாரம் தளபதி விஜயண்ணாவுக்கு. ஒட்டுமொத்த 8.5 கோடி மக்களுக்கும் தலைவராக இருக்காரு தளபதி விஜயண்ணா. என்று உண்மையாவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தளபதி விஜயண்ணாக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன். ஒரு சின்ன வயசுலேருந்து தளபதி விஜயண்ணாவை அவருடைய படங்களை பார்த்து நேசிச்ச எனக்கு அவர் ஒரு உச்ச நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப தளபதி விஜயண்ணா தமிழ்நாட்டின் ஒரு உச்ச அதிகாரம் பெற்ற ஒரு அரசியல்வாதி இல்ல மக்கள் தலைவராக வந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற என்னுடைய அன்பு அண்ணாக்கு என்னுடைய மனமார்ந்த இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். தளபதி விஜயண்ணாக்கு நம்ம ஆதரவாக வீடியோ பதிவு போடும் பொழுது ஏகப்பட்ட பேச்சுக்கள், தற்குறிகள், நீங்கள் எல்லாம் இன துரோகிகள், இப்ப கூட ஏகப்பட்ட கருத்துக்கள் சமூகத்துல இருக்கு. நம்ம இந்த வீடியோ பதிவிலையும் ஏகப்பட்டு இழிவுபடுத்துவாங்க. ஆனா அதெல்லாமே தாங்கி கொண்டு நம்ம நேசிச்ச ஒரு நடிகருக்காக நாங்கள் நின்றாங்க. உண்மையாவே ஒரு பெருமையா இருக்கு. ஒரு நடிகர், நாம நேசிச்ச நடிகர் இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு. மிக்க மிக்க மகிழ்ச்சியான தருணம். இப்ப எங்களை எல்லாம் தற்குறி என்னாங்க. தளபதி விஜயண்ணாவோட இணைஞ்சு அவருக்கு சார்பா பேசின அனைவருமே தற்குறிகள், இனத்துரோகிகள், கேடுகட்ட என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அவ்வளவு கேடுகட்ட வார்த்தைகளால எங்களுடைய அம்மா உட்பட எல்லாரையுமே இழிவுபடுத்தினாங்க. எதிர்கட்சி, உங்களுக்கு நான் அந்த கட்சி, எங்களுடைய தமிழ் சார்ந்த கட்சிகள், இவ்வளவு வலி வேதனைகள், இவ்வளவு வார்த்தைகள் இருக்கோ, அசிங்கமான வார்த்தைகள் அனைத்தையுமே எங்கள் மீது திணிச்சாங்க. எல்லா அவமானங்களையும் எல்லா வேதனைகளையும் தாங்கி இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரத்துல நாங்க இருக்கிறோம். உண்மையாவே அந்த நிகழ்வு முடியதான் அந்த வீடியோ பதிவு போடுறோம். இப்ப நம்ம ஊர்ல மழை பெஞ்சு கொண்டிருக்கு, ஷூட் பண்ண முடியல. அதை விட நம்ம ஊர்ல பவர் கட்டு, அது வேற பிரச்சனை. அதனால வீடியோ உடனடியாக போட முடியல. தளபதி விஜயண்ணாக்கு நாங்கள் நேற்றே வாழ்த்து போட்டுட்டோம், அது வேற. தளபதி விஜயண்ணா இன்று அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு. ஒரு முதலமைச்சருக்குரிய நடவடிக்கைகள்ல தளபதி விஜயண்ணா இப்ப ஈடுபட்டு கொண்டிருக்காரு. மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நிச்சயமாக மேலதிக அப்டேட்டுகள் இப்ப எங்கள் முன் எழுப்பப்படுகிற சில கேள்விகள் எல்லாமே ஏகப்பட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தளபதி விஜயன் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு சில கட்சிகளோட கூட்டணி வச்சிருந்தாரு இறுதி நேரத்துல. அது தொடர்பாக ஈழத்துல ஏகப்பட்ட பேர் எங்கள் முன் ஏகப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக இப்ப இந்த பதவியேற்பு விழா எல்லாம் முடியட்டும். உங்களோட தெளிவாக என்னத்துக்காக இந்த ஆட்சி அவசரமாக இந்த கூட்டணியாக மாற்றப்பட்டது, அது எல்லாமே உங்களோட தெளிவா பகிர்ந்து கொள்றோம். ஏன்னு சொன்னா தளபதி விஜயண்ணாவுடைய ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டில் அமைஞ்சே ஆகணும் என்ற கட்டாயம். அதனாலேயே சில கூட்டணிகள், விரும்பாத கூட்டணிகள் எல்லாமே ஈடுபட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாமே உங்களுக்கு தனி வீடியோவாக விளக்கம் தரோம். இப்ப தளபதி விஜயண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு. ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல நம்ம அதெல்லாம் பேசணும். அது தனியாக வீடியோ கொள்ள எங்களோட மக்கள்லாம் எங்கள்கிட்ட கேள்வி எழுப்புறீங்க. நாகரிகமா எங்கள்கிட்ட கேள்வி எழுப்புற அனைவருக்குமே நாகரிகமான முறையில அதுக்கான விளக்கங்களை தர இருக்கிறோம். ஆனா சொல்றது, குரோதம் என்ற பேர்ல வன்மத்தை அசிங்கமான வகையில கொட்டாதுங்க. அது தயவு செய்து ஒரு எங்களோட தமிழர்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையாக போயிடும். ஒரு விடயத்தை எங்களோட ஈழத்தில் இருக்கிற இளைஞர்கள் பேசுறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய இதயத்தில் இருக்கிற மனசையும் புரிஞ்சு கொள்ளுங்க, அவங்களுடைய விருப்பு வெறுப்பையும் புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
திருப்பியும் என்னுடைய அன்பு அண்ணா தளபதி விஜயண்ணாக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ முடிச்சு வீடியோ சந்திக்குமாறு பாய்.